கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும், விட்டுட்டேன். அண்ணே, கண்டிப்பா என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்களும் வரணும்ண்ணே. வரேம்மா. அம்மா ஒரு நிமிஷம் இந்தாங்கம்மா. என்னம்மா, என்னாச்சு? அந்த ரவுடி பசங்க செலவு பண்ண பணத்தை நீங்க ஏமா கொடுக்கணும்? வச்சுக்கோங்க. அம்மா, இத நாங்க உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக கொடுத்ததா வச்சுக்கோங்க. இல்லம்மா, வேண்டாம்மா, வேண்டாம். பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. நாங்க சந்தோஷமா தான் கொடுக்கறோம், வச்சுக்கோங்க. சார், நீங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. வாங்க, இந்தாங்க சார், இங்க போடுங்க. ஓகே சார், இந்தாங்க சார். வரேன் சார். ஓகே, நன்றிண்ணே. சரிங்க. இங்க வாமா, இங்க ஒரு கையெழுத்து போடுமா. வாங்க மாப்பிள்ள. போடுமா. இன்ஸ்பெக்டர், ஓகேம்மா. சார், அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆள் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஓகே சார். என்னப்பா இது? நீங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்கீங்க, வேலை என்னப்பா ஆச்சு? வேலை இல்லாம போயிடுச்சுமா, அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆட்டோ ஓட்டினேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா. இல்ல, அது உங்க எல்லாரையும் சங்கடப்படுத்த வேண்டாம். துளசி, விடுமா. இப்ப எதுவும் கேட்க வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம். உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்னமா இருக்கு? கம்பெனிக்கு நான் தேவை இல்லைன்னாலும் நம்ம தேவைக்கு நான் ஓடிதானே ஆகணும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உழைக்க தயாரா இருக்கேம்மா. அத்தை, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ல. நீ யாருப்பா எங்களுக்கு உதவி செய்ய? உண்மைய சொல்லணும்னா அந்த திருட மாதிரி நீயும் எங்களுக்கு கஷ்டத்தை தானே கொடுத்த.